ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனியா சீரியல்ல அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு பயங்கரமான ஒரு இது காத்திருக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் தான். அது எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னு பார்க்குறீங்க. அது அந்த அமுதாவால் தான் வந்ததுங்க. அமுதா வந்துக்கிட்டு வீட்டில் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிளான் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு காரணம் மாயா தான். மாயா தான் பணத்தை கொடுத்து அவளை வந்து மயக்கி வச்சு நீ எப்படியாச்சும் அந்த யாழினியவோ இல்லை இனியாவோ யாராச்சும் ஒருத்தர் போட்டு தள்ளிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீ நினைச்சது எல்லாமே நடக்கும். நீ நினைச்ச மாதிரி பணத்திலேயே படுக்கலாம், பொருளெல்லாம் சாப்பிடலாம், தூங்கலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா அதுக்கு உனக்கு பணம் தேவைன்றது எனக்கு நல்லா தெரியும். ஆனா எனக்கு விக்ரம் தான் வேணும். விக்ரம் எனக்கு வேணுன்றதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். அதுக்காக நீ எனக்கு ஹெல்ப் பண்ண, அதுக்கப்புறம் நீ பணம் மலையிலேயே பொருளாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதியை கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் அவங்க இருந்துக்கிட்டு என்னதான் நம்ம அண்ணன் கையால் இத்தனை வருஷமா சோறு ஊட்டி பால் ஊட்டி நம்மளை வளர்த்துருந்தாலும் அவங்களுடைய மருமகளுங்களுக்கு இது பண்ணி என்னை வந்து வெளியே போக சொல்லிட்டாருல. அதனால இனிமேலும் நான் சும்மா இருந்தால் அது எனக்கு தான் அசிங்கம். அண்ணனை நம்பிட்டு இருந்தா இனிமேல் நம்ம லாட்டரி தான் அடிக்கணும். அதனால இனிமேல் மாயா பக்கம் சாஞ்சாதான் மாயா வந்து ஏதோ கொடுக்குற 5-10 வச்சுட்டு நம்ம வந்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையை ஓட்ட முடியும். நம்ம பொண்ணையும் ஒரு நல்ல இடத்துல கரை சேர்த்த முடியும். இந்த இளங்கோவி யாழினியும் பார்த்துட்டு இருந்தால் எதுவும் ஆகாது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான பிளானை போட்டு அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் அந்த விஷத்தை வாங்கிட்டு வந்ததை கலக்க போறா. அது தெரியாத நம்ம இனிய வந்துக்கிட்டு அவங்க அக்காவுக்காக ஆசாசியா ஒரு சாப்பாடு சமைச்சிட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா மாசமா இருக்கிற பொண்ணுக்கு, வாயும் உயரமா இருக்கிற பொண்ணுக்கு ஒரு நல்ல சாப்பாடை காரசாரமா புளிப்பா இந்த மாதிரி என்னென்ன வெரைட்டியா செஞ்சு கொடுக்க முடியும் அது எல்லாம் அவங்க அம்மா இருந்ததான் செஞ்சு கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல இனியா இருந்துகிட்டு தான் இப்ப எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்து யாழினியை ரொம்பவே சந்தோஷமா பாத்துக்கிறாங்க. யாழினிக்கு ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா நம்ம அம்மா இருந்திருந்தாலும் என்னை இப்படிதான் பாத்துருந்துப்பாங்க. இனியா ரொம்ப தேங்க்ஸ் இனியா, நீ என்னை ரொம்ப நல்லா பாத்துக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாசமலையை புளிறாங்க. பசமலரே அழகு பசமலரே அப்படின்னு அந்த பாட்டே தோத்துரும் போல இருக்குங்க. அந்த அளவுக்கு ஒரு பாசத்தை பொழிச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்துட்டு யாழினி உனக்கு சாப்பாடு ரெடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இன்ப அதிர்ச்சி கொடுக்குற மாதிரியே சீனா போட்டுட்டு வந்துட்டு இருக்கா அந்த அமுதா. அதை பார்த்த நம்ம இனியாவுக்கு ஒரே டவுட், என்னது யாழினிக்கு சாப்பாடா, நீ எதுக்காக சாப்பாடு கொடுக்குற, உனக்கு என்ன ஆச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இல்ல வாயும் வயிறுமா இருக்கால யாழினி, அதனாலதான் அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. ஓஹோ, நீ கொடுக்குற சாப்பாடே விஷம் சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கும். இதில் ஆசாசியா வேற எடுத்துட்டு வந்திருக்கேன்னா அதில் கண்டிப்பா ஏதோ கலந்துருப்ப, ஒழுங்கு மாதிரி சொல்லு அப்படின்னு சொன்னதும் இல்லை நான் எதுவும் பண்ணல அப்படி இப்படின்னு சொல்லிருக்காங்க. உடனே அந்த வீட்டில் இருக்க சிசிடிவி கேமராவை எடுத்து பார்க்குறாங்க. அதில் அவங்களுக்கு எல்லாமே அப்பட்டமாக தெரியுது. அது என்னன்னா அந்த அமுதா வந்துக்கிட்டு விஷத்தை கலந்தது எல்லாமே அந்த சிசிடிவி கேமராவில் பார்த்துட்டாங்க. அதனால வந்துச்சு பாருங்க ஒரு கோபம், இழுத்து ஒரே அடி பொலியே போறாங்க. அப்படியே கண்ணும் பழுத்து கீழே விழுந்துடுற அளவுக்கு அப்படியே கண்ணதை பிடிச்சிட்டு அமைதியா உட்காந்துட்டு இருக்காங்க. வேற என்ன பண்ண முடியும், அடியை வாங்கிட்டு அளவா முடியும், அமைதியா உட்கார தானே முடியும். ஏன்னா அவ பண்ண காரியம் அப்படி.